எனக்கு வேற வழி தெரியல ஆத்தா அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு வேற வழி தெரியல ஜியோ. என்னால சத்தியமா முடியல. உங்க டாரிஃப் ஹைக்கால நான் இந்த பிளானை சூஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டேன். அதாவது பாத்தீங்கன்னா என்னோட டாரிஃப் வந்து தீர்ந்துருச்சு என்னோட சிம்ல. நான் இந்த வீடியோ மேக் பண்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது கடைசியில் உங்களுக்கு நார்மலாவே புரிய ஆரம்பிக்கும். என்னோட டாரிஃப் தீர்ந்தனால மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 299 தான் பண்ணுவேன். அந்த 299 பிளான் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இப்போ அதே பாத்தீங்கன்னா 349 மாத்திட்டாங்க. அதனால என்னால இதுக்கு மேல இதுல வந்து காலிங்க்கு மட்டும்தான் பே பண்ண முடியும், டேட்டாக்கு என்னால் பே பண்ண முடியாது. ஸோ அதனால ரீசார்ஜ் பிளானை சூஸ் பண்ணேன். அங்கே வேற ஏதாவது பிளான் இருக்குமான்னு செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் அஃபோர்டபுளாக எதுவுமே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ரிச்சஸ்ட் பீப்புள், ரொம்ப பணத்திலேயே பார்த்தீங்கன்னா ஊறி போனவங்களால மட்டும்தான் ரீசார்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால வேல்யூ பிளானை சூஸ் பண்ணேன். வேல்யூ பிளானை கிளிக் பண்ணிட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா முன்னே ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்கும். 666 பிளான்லாம் வேல்யூ பிளானில் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் அதெல்லாமே தூக்கிட்டு இப்போ இங்கே வந்து நார்மலைஸ்டு பிளான் மட்டும் தான் இருக்குது. நான் வந்து 799 பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் தீபாவளி வருது, ஏதாவது ஆஃபர் கொடுத்தாங்கன்னா அப்போ மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ 189 பிளானே நான் சூஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த பிளான் ஆல்ரெடி ஏற்கனவே சூஸ் பண்ணியிருந்திருக்கேன். ஆனாலும் பர்பஸாக வேற வழியே இல்லை, இந்த சிம் ஓரளவுக்கு ஆக்டிவ்ல இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த 189 விட ஃபர்ஸ்ட் ஜியோ கம்மியான பிளானை கொண்டு வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2GB டேட்டா இருக்கும், அன்லிமிட்டடான டேட்டா, ரேஞ்ச் வந்து 2GB இருக்கும். ஆனால் இப்போ இதுதான் குறைஞ்சபட்சமா இருக்கிறது அப்படிங்கிற ஆப்ஷனுக்கே வந்தாச்சு. ஸோ வேற வழி இல்லை, இதுதான் சூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு பதிலாக இன்ஸ்டடா 299 பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நல்லா இருக்கும், எனக்கு நல்லா இருக்காது. ஸோ ஜிபே சூஸ் பண்ணலாம்னு பார்த்தா அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஃபீ வாங்குவாங்க. அதனால அமேசான் பே சூஸ் பண்ணி அதில் அமேசான் பேல பிளாட்ஃபார்ம் ஃபீ இல்லை, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால அதுலயாவது ₹1 மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோம். ஸோ நார்மலைஸ்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசார்ஜ் ஆயிடுச்சு. இது 28 நாள் நமக்கு அந்த டேஸ்க்கு வந்தாச்சு. பேச மட்டும் தான் முடியும். 2GB டேட்டா டோட்டலாக இருக்கும். அது எப்பயாவது தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உதவும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான காரணம் இதுதான் பொதுமக்களோட எண்ணமும் கூட. வேற வழியே இல்லை, ஓரளவுக்கு ஆக்டிவ்ல இருந்தால் போதும்னு நினைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஜியோ பழையபடி ஏதாவது அஃபோர்டபுளான பிளானை கொடுத்தா நல்லா இருக்கும். ஒரு நல்ல மாற்றம் நடக்கட்டும்.